வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போர் சப் மோட்ரு தான். சப் மோட்ரு வந்து இந்த போர் குழியில் இறக்குறோம். இந்த குழியோட ஆழம் பார்த்திங்கன்னா 600 அடி. இந்த மோட்டரை ஆல்ரெடி பயன்படுத்தியிருக்காங்க காட்டுக்கு. அதாவது 3 பேஸ் மோட்ரு இது. 3 பேஸில் ரன் ஆகக்கூடிய மோட்ரு இது. அது வந்து 900 அடிக்கு வந்து இந்த மோட்டரை இறக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜல்லிக்கல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளோரில் அடித்து எல்லாமே எல்லாமே ஃபால்ட் ஆகிருச்சு. அதனால் இது வந்து மறுபடியும் இறக்கும்போது பார்த்திங்கன்னா மோட்ரு எதுவும் ஃபால்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 4 இன்ச்சு பைப்பை வந்து மோட்டருக்குள்ளே சொருவி மேலே வந்து ரெடியூசர் பார்த்திங்கன்னா 1.5க்கு 4 இன்ச்சு ரெடியூசர் சொருவி நாங்கள் பேஸ்ட்டு போட்டு ஒட்டி விட்டு கீழே அந்த கேபிள் வரத்துக்காக ஒரு கட்டிங் போட்டுக்கிட்டோம். இது எதுக்கு இந்த மாதிரி போடுறோன்னு பார்த்திங்கன்னா, அதாவது மோட்ரு வந்து கீழே இறக்கும்போது அடிப்படாது. அது ஒரு முக்கியமான காரணம் கிடையாது. கீழே இறக்குனதுக்கப்புறம் மோட்ரு ஓடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கல் எல்லாமே கீழே மோட்டருக்குள்ளே வந்து அந்த ஃபில்டருக்குள்ளே போய் உள்ளே வந்து மேலே ஃபில்டரில் வந்து அடிபட்டு நிறைய வந்து அந்த ஃபேன் வந்து கட் ஆகிடுது. அது வந்து கட்டாகவும் இருக்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தேடு வந்து இந்த இறக்குறவங்க வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி மெத்தட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால மோட்டருக்கும் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். மோட்ரு வந்து கம்ப்ளைண்ட் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் இதை வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்லேயோ அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயோ போட்டிருந்தேன் இறக்குனது. இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருந்தது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, மோட்ரு வந்து தண்ணி எப்பட்றா வரும், அறிவு இருக்காடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தண்ணி பாருங்கள், நான் இந்த வீடியோ எண்டில் காட்டுறேன். மோட்ரு வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி வந்து எவ்வளோ வந்து வருதுன்னு சொல்லிட்டு. மோட்டர்லாம் நானுமே ஃபஸ்ட்டு இறக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டில் தான் இறக்கணும். தண்ணி கிண்ணி வராத போயிடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஏன் இது நாங்கள் செயின் ப்ராக்கெட் போட்டு இறக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆசீர்வாத் பைப்பு தான். 10 அடி பைப்பு. அது வந்து பைப்பு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிடிச்சி இறக்க முடியாது. இதே நம்ம ஹெச்டி ஹோஸு 1 இன்ச்சு ஹோஸ் இறக்கும்போது 1.25 ஹோஸ் இறக்கும்போது நம்ம வந்து கையில் பிடிச்சிட்டு ரோப்பு விட்டு இறக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா போரை வந்து இறக்கிக்கிட்டோம். இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரரியாக கொடுத்து செக் பண்ணலான்னு சொல்லி 3 பேஸை டெம்பரரியாக கொடுத்துட்டு, அதேமாதிரி மோட்டர்லேருந்து RYB வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டோம். மேக்ஸிமம் நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் மோட்ரு அடிக்கிற ஜாயிண்ட்டை பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக கட் பண்ணி கரெக்டாக வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் அடித்து இறக்குறது பரவாயில்ல. பாருங்கள், மோட்ரு ரன் பண்ணுறோம். இவ்வளோ தான் தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் மோட்டரை வந்து ஒரு ஃபேஸ் வந்து ரிவேர்ஸில் ஓடினதுனால நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸை கரெக்டாக வச்சு இந்த மோட்டரை ரன் பண்ணோம். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறோம் பாருங்கள். தண்ணி வந்து ஓரளவுக்கு வேகமாக தான் வந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா 1.25 ரெடியூசர் போட்டிருக்காங்க. எல்லாமே 1.25 தான். நான் ரிட்டன் வால்வுமே போயிடுச்சிங்க. அதுவும் நல்லா ஒர்க் ஆகலை. இது பாருங்கள், மோட்டர் ஆன் பண்ணி பார்த்துருங்க பாருங்கள். தண்ணி இந்த அளவுக்கு தள்ளுது. 600 அடிக்கு வந்து இந்த மோட்டர் சர்வீஸ் பண்ண மோட்டர் இந்த அளவுக்கு தள்ளுது. ஆனால் இதையே பாருங்கள், நான் வந்து நான் ரிட்டன் வால்வுலாம் கழட்டிட்டு 1.25 1 இன்ச்சு வந்து எல்லாமே ரெடியூசர் பண்ணிக்கிட்டேன். நான் ரிட்டன் வால்வும் புதுசு மாற்றிக்கிட்டேன். இது வந்து வீட்டு யூஸுக்கு தான். 2 மாடி மேலே ஏறுது. ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஒரு 6 அடி 4 அடியில் கட்டி டேங்க் வச்சுருக்காங்க. இதையும் பாருங்கள், எல்லாம் FTலாம் போட்டு ஜாயின் பண்ணி மேலே ஏற்றிக்கிட்டோம். ஏற்றினதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி போட்டுவிட்டேன். வந்து ஷார்ட்ருமே வந்து டெம்பரரியாக தான் ஃபிட் பண்ணியிருந்தோம். அது வந்து பர்மனெண்ட்டாக ஃபிட் பண்ணுறதுக்காக ஷார்ட்ருமே ரெடி பண்ணிக்கிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா RYB தனியாக கொடுத்து, இன்புட் வர ஃபேஸுமே RYB தனித்தனியாக கொடுத்துக்கிட்டோம். லைனை கொடுத்துட்டு மோட்டர் ஆன் பண்ணி பார்க்குற பாருங்க. 1 இன்ச்சு ப்ரெஷரில் 4 டன் வால்வு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு. ஷார்ட்ரு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ண இடம் RYBலாம் கரெக்டாக கொடுத்துட்டோம். ஃபேஸுமே 3 ஃபேஸ் கரெக்டாக வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருது. அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டரை ஆன் பண்ணி விட்டு நான் தண்ணி வந்து 2nd ஃப்ளோருக்கு மேலே ஏற ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த ஃபுல் வீடியோ எதுக்காக பார்த்திங்கன்னா, தண்ணி வராது, இந்த மோட்ரு வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓஸுக்கு வந்து கவரிங் பண்ணி போடலாம். எதனால் அந்த மாதிரி போடலாம்னா, அந்த கல் இருக்கிற ஏரியாவுக்கு, அதாவது இந்த மண் அரிப்பு இந்த மாதிரி நிறைய விழுகிற ஏரியாவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மோட்டருக்கு ஒரு சேஃப்டிக்கும் அதாவது ஒரு பைப் வச்சு இறக்கலாம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ ப்ரெஷராக வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நார்மலாக 1 HP மோட்டர் எவ்வளோ ப்ரெஷர் வருமோ அதே அளவுக்கு இந்த ப்ரெஷர் வருதுங்க. நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க.